இந்த வீடியோ வெறும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸாவோ ரெக்கமெண்டேஷனாவோ இதை எடுத்துக்க வேணாம். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு எடுங்க. வணக்கம் மக்களே. ரீசெண்டாக கோல்டு சில்வர் சார்ட்டை பார்த்தோம்னா நல்ல ரேலி கொடுத்துருக்கு. இந்த டைமில் கோல்டு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ண கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனால் காப்பர் ப்ரைஸ் இப்போ தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. கோல்டு சில்வரை விட நல்ல ரிட்டர்ன்ஸ் காப்பர் கொடுக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. காப்பரை நியூ ஆயில்னு சொல்கிறாங்க. வேர்ல்டு வைடாக காப்பரோட டிமாண்ட் அதிகமாகிட்டு தான் இருக்குது. இந்த வீடியோவில் 3 பார்ட்டாக டிவைட் பண்ணி 3 விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். காப்பரில் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது, காப்பரோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், காப்பரில் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சில்வரில் 67% ப்ரீசியஸ் மெட்டலாகவும் மிச்சம் இருக்க 33% சில்வர் இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணுறாங்க. லைக் இவி, சோலார், செமிகண்டக்டர், எலக்ட்ரிக் காம்பனன்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. இதனால் சில்வரோட டிமாண்ட் மேசிவாக ரைஸ் ஆச்சு. இந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி சப்ளை இல்லாததால் சப்ளை டிமாண்ட் மிஸ்மேட்ச்னால சில்வர் ப்ரைஸ் ரைஸ் ஆச்சு. இதே சப்ளை அண்ட் டிமாண்ட் மிஸ்மேட்ச் இப்போ காப்பரில் பார்க்க முடியுது. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், காப்பர் ஒரு நல்ல ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி கண்டக்டர். காப்பரை ஈஸியாக பெண்ட் பண்ணிக்கலாம், மோல்டும் பண்ணிக்கலாம். இதனால தான் எலக்ட்ரிக்கல் காம்பனண்ட்லேயும் ஒயர்ஸ்லையும் காப்பரை ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. பாலிகேப், கெய் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரியான கம்பெனிஸை எடுத்துக்கிட்டால் ஆல்மோஸ்ட் 45 to 50% காஸ்ட் காப்பருக்காக தான் இருக்குது. பவர் செக்டரில் ஃபாசில் ஃபியூல் பிளான்ட்டோட கம்பேர் பண்ணால் ரெனியூபிள் எனர்ஜிலையும் காப்பரோட யூசேஜ் 5 to 12 times அதிகமாக தான் தேவைப்படுது. பவர் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ், பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லையும் காப்பர் தேவை இருக்குது. அதே மாதிரி ஒரு இவி வெஹிக்கிளுக்கு 4 மடங்கு அதிகமான காப்பர் தேவைப்படுது, நார்மல் ஐசி என்ஜினை விட கம்பேர் பண்ணும்போது. இது போக செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி, டேட்டா சென்டர் இண்டஸ்ட்ரியிலையும் அதிகமான காப்பர் யூஸ் பண்ணப்படுது. இதனாலையும் காப்பரோட டிமாண்ட் அதிகமாக இருக்குது. இப்போ காப்பரோட ஃபியூச்சர் என்னங்கிறத பார்ப்போம். வேர்ல்டு வைட் காப்பரோட டிமாண்ட் 5 சோர்ஸஸாக இருக்குது. எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸில் 32% டிமாண்டும், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் 26% டிமாண்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் 17% டிமாண்டும், டிரான்ஸ்போர்ட்டேஷனில் 13% டிமாண்டும், இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்டில் 12% டிமாண்டும் இருக்குது. எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டில் 50%க்கு மேலே காஸ்ட் காப்பரில் தான் இருக்குன்னு பார்த்தாச்சு. பில்டிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் டேப்ஸ், ரூஃப் ஷீட்ஸ், பைப்ஸ், டோர் ஹேண்டில்ஸில் கூட காப்பர் யூஸ் பண்ணுறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்மெண்ட்டில் பவர் கிரிட், டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸில் கூட இப்போ காப்பர் யூஸ் பண்ணுறாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷனில் ட்ரெயின், ஏர்கிராஃப்ட்ஸில் காப்பர் யூசேஜ் அதிகமாகவே இருக்குது. அதுபோக டேட்டா சென்டர் செக்மெண்ட்டில் இயர்லி 5 lakh tons காப்பர் யூஸ் பண்ணுறாங்க. இந்தியாவில் இப்போதைக்கு காப்பரோட கன்சப்ஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 1.7 மில்லியன் டன்ஸ் இருக்குது. 2030 இது 3 to 3.3 மில்லியன் டன்ஸாக ரைஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 2047 அப் டு 9.8 மில்லியன் டன்ஸாக ரைஸ் ஆகியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது காப்பரோட இந்தியா டிமாண்ட். குளோபல் டிமாண்ட்னு பார்க்கும்போது வருஷத்துக்கு உலகம் ஃபுல்லாக 2.73 கோடி டன் காப்பர் யூஸ் பண்ணுறாங்க. 2050 இது 5 கோடி டன்னாக ரைஸ் ஆகும்னு ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ டிமாண்ட் இருக்க காப்பருக்கு சப்ளை இருக்கான்னு பார்த்தோம்னா சப்ளை ரொம்பவே கம்மியாகியிருக்கு. ஏன் சப்ளை கம்மியாகியிருக்குன்னு பார்த்தோம்னா காப்பர் மைன்ஸ் புதுசாக கிரியேட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் 25 வருஷமாச்சும் ஆகும். காப்பர் ஓர்லேருந்து காப்பர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய செலவாகுது. காப்பரை ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணால் கூட ஃபியூச்சர் ரெக்குயர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. சிலி, பெரு மாதிரியான நாடெல்லாம் ரிசர்வ்ஸ் வச்சுருக்காங்க. இதனால தான் சப்ளை கம்மியாகிருச்சு. சப்ளை விட டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதால ப்ரைஸ் மேலே போக வாய்ப்பு இருக்குது. இப்போ காப்பரில் இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை பார்க்கலாம். இந்தியாவில் காப்பர் வாங்க டைரக்ட் ஆப்ஷன்ஸ் கிடையாது. காப்பர் ஸ்டாக்கான ஹிந்துஸ்தான் காப்பர் ஸ்டாக் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அப்படி இல்லைனா யூஎஸ் மார்க்கெட்டில் குளோபல் எக்ஸ் காப்பர் மைனர்ஸ் ETF இருக்குது. உங்ககிட்ட யூஎஸ் மார்க்கெட்டுக்கான அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதில் இந்த ETF-ஐ பை பண்ணிக்கலாம். பார்த்து சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே. இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு அனாலிசிஸ் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் பங்குச்சந்தை பட்டதாரி.